Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சோப் பண்ண போறோம். இது ஒரு ஸ்பெஷல் சோப். இது வந்து Chickenpox இருக்கிறவங்களுக்கு, Eczema ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின்ல வந்து itching அது மாதிரி வந்து எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சோப் ரொம்ப எஃபெக்டிவ். இது வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிள். இந்த சோப் வந்து நான் ஆன்லைனில் அமேசானில் பார்த்தேன். 280 to 300 rupees இருக்குது இந்த Oatmeal Bath Soap. பட் வந்து நம்ம வீட்லேயே வந்து இது செஞ்சுக்கலாம். நமக்கு வேண்டிய தேவையான பொருட்களை வச்சு வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா சோப் இருக்குது. அந்த சோப்பெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த சோப்பு தான், நான் பண்ணுற சோப்பு தான் நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைங்க. அதனால் இதுக்கு வந்து Chickenpox வந்தவங்களுக்கு, எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சோப் வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சோப் பேஸ். இது வந்து நான் கிளிசரின் சோப் பேஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து கிளிசரின் சோப் பேஸ். இது வந்து சாதாரணமாக வந்து வெறும் சோப் பேஸ் தான். இதில் எதுவும் மிக்ஸ் பண்ணல. பட் இதுக்கு வந்து நான் கிளிசரின் கொஞ்சம் தேவைன்றதுனால கிளிசரின் சோப் பேஸும் வந்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2. இதுக்கு வந்து நான் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி இந்த ஒரு ஆலோவேரா கொஞ்சம் ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆலோவேரா, ஃப்ரெஷ் ஆலோவேரா, இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஓட்மீல் வந்து ஓட்ஸ், நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பவுடருன்னு சொல்ல முடியாது. இந்த பாருங்கள், கொஞ்சம் வந்து கோர்ஸாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் வந்து ஓட்ஸே அப்படியே கூட போட்டு செய்யலாம். பட் நம்ம பவுடர் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நல்ல சூதிங் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் எடுக்கிறேன். ப்ளஸ் இது வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எடுக்கிறதுனால நீம் ஆயில் வச்சுருக்கேன். இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ரொம்ப ஊற்றாதீங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கண் எரிச்சல் இருக்கும் அட் டைம்ஸு. இது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அரோமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் இதை அரைச்சிக்க போகிறேன். ஆலோவேரா வந்து அரைச்சிக்க போகிறேன். இது நல்லா அரைஞ்ச பின்னாடி அப்புறம் ஓட்ஸும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆலோவேரா அரைச்சிட்டேன். இதுலேயே வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் கோகனட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் நல்ல ஆயிலாக எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் நல்ல ஆயிலாக எடுத்துக்கோங்க. அதே போல் ஆலிவ் ஆயிலும் நம்ம இது வந்து பாடி ஆலிவ் ஆயில். இதை வந்து நான் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். நீம் ஆயிலில் வேப்பெண்ணை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இதை திருப்பியும் வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த ஓட்ஸ் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேப்பெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீம் ஆயில், த்ரீ ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன். இது நம்ம 1 கப்பு இதுக்கு செய்கிறோம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டமின் இ கேப்சூலும் வந்து நம்ம கட் பண்ணி ஊற்றிக்கலாம்.
2 கேப்சூல் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சோப் பேஸை வந்து கரைக்கும் போது இது உள்ளே ஊற்றி வேக வைக்க வேண்டாம். இதில் வந்து நம்ம சோப் பேஸை கரைச்சி இதில் ஊற்றி நம்ம வந்து சோப் மோல்டில் ஊற்றிக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் செய்கிறது. நான் காதி சோப் கூட பார்த்தேன், ஆலோவேரா ஓட்ஸ் சோப்புன்னு நினைக்கிறேன், இல்லை ஓட்ஸ் ஹனி சோப்போ 280 போட்டு இருந்துச்சு. சரி, இப்போ வந்து நம்ம சோப் பேஸை கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இது உடனே கரைஞ்சிரும், ரொம்ப நேரம் ஆகாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இது செய்யணும். டைரெக்டாக வந்து நீங்கள் கரைக்க பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள், உடனே கரைஞ்சிருச்சு பாருங்கள், உடனே கரையுது பாருங்கள் கீழே. இது கரைஞ்சிட்டோம். இந்த சோப் வந்து பேபிஸ் கூட போடலாம். ஏன்னா வந்து எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, கோகனட் ஆயிலும் நல்லது. வேணால் வந்து நீங்கள் நீம் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேபிஸ்க்கு வந்து நீம் ஆயில் வேண்டாம், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல், அது வேண்டாம். நீம் ஆயில் யூஸ் பண்ணாமல், ஏன்னா இது வந்து சிக்கன் பாக்ஸு அது மாதிரி அடல்ட்ஸ்க்கு நான் செய்கிறேன். பேபிஸ்க்கு வந்து நீம் ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் வந்து நேச்சுரல் தான். ஆலோவேரா வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓட்மீல் வந்து இதே இதில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த சோப் பேஸில் கூட உங்களுக்கு ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லை, அதனால் பேபிஸ்க்கு போடலாம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கின் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். முக்கியமாக வந்து சிக்கன் பாக்ஸ் வர்றவங்களுக்கு, எக்ஸிமா அது மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சோப் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த ஓட்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆயில், யூஸ்வலாக நான் சோப் பண்ணுற கண்டெய்னர்ஸ் தான். நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் கோகனட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் உள்ளே தடவிக்கோங்க. இப்போ இதை நான் இதை ஊற்றிடுறேன். இப்போ நான் வந்து எல்லா கண்டெய்னர்லேயும் வந்து இது வந்து 3 சோப் வந்துச்சு.
இது வந்து நீங்கள் வெளியே ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். எப்பயுமே வந்து சோப் செய்யும் போது உங்கள் கீழே வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பேப்பர் வந்து அப்படியே வந்து நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். சுற்றி ஏதாவது சிந்தினா கூட கிச்சன் டாப் மேலே சிந்தாது. அதனால் அந்த பேப்பர் அப்படியே போட்டுடலாம். அதுக்காக தான் ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஓட்மீல் பாத் சோப் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆலோவேரா ஓட் சோப் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோன்னா அது அப்படியே வந்து வந்துடும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் வந்து இதோட வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செய்யும் போது கொஞ்சம் வந்து ஆலோவேரா குறைச்சிக்கோங்க. அதே போல் நீம் வந்து சுத்தமாக சேர்க்காதீங்க. மற்றபடி வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த சோப் நல்லது. இதை நான் சொன்னேன், சிக்கன் பாக்ஸ், எக்ஸிமா, அது மாதிரி வந்து எந்த ஸ்கின் ப்ராப்ளம், நான் ஈச்சிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ப்ராப்ளம்க்கு இந்த சோப் ரொம்ப நல்லது. நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் இருக்கும். இதில் நம்ம ஆலோவேரா போட்டதுனால நல்ல மாய்ஸ்சரைசிங்கும் இருக்கும். இன்னும் இதில் வந்து இந்த ஓட்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களும் வந்து இந்த சோப்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வெளியே வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. பட் நமக்கு வந்து ரொம்ப சீப்பராக நம்ம வீட்டில் இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் சோப் பேஸ் தான். அது வாங்கினா நிறைய சோப்பே வருது. நான் 2 தடவை இது வரைக்கும் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கும் நான் செஞ்சுட்டுருக்கேன். பட் ரொம்பலாம் நான் வாங்குறதில்ல. ஒரு தடவை வாங்கினாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சோப் அப்படி வருது. உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நமக்கு வந்து குறைச்சல் தான். நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.